வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உரிமைகளை பதிவு செய்வது தொடர்பான சட்டம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமனம். பாரத லட்சுமண் கொலை சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 13 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை. கட்டாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் தொடர்பில் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு. வெள்ள அழுத்தத்தினால் தமது நாளாந்த ஜீவனோபாயத்தை இழந்துள்ளதாக திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இனி விரிவான செய்திகள். உரிமைகளை பதிவு செய்வது தொடர்பான சட்டம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய நியமிக்கப்பட்டுள்ள 8 பேரடங்கிய இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஆத்தர் சமரசேகர செயற்பட உள்ளார். சட்டத்தரணி டபிள்யூ தயாரத்ன, சட்டத்தரணிகளான நிஹால் பேரிஸ், சதுரிகா விஜயசிங்க, சாந்த ரணவக்க, சந்திராணி ரணவக்க ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவார். இதனைத் தவிர இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதியொருவரும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் பிரதிநிதியொருவரும் இதில் அங்கத்துவம் வகிக்கின்றனர். ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டத்தின் திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்று இந்த குழுவினால் 3 மாதங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. கட்டாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் தொடர்பில் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக இந்த மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கட்டாரில் உள்ள சட்டத்தரணி ஒருவரை சந்தித்து கலந்துரையாடியதாக கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தொழிலாளர் நலன்புரி உத்தியோகத்தர் WAM வன்சேகர கூறினார். இதற்கு செலவாகும் வழக்கு கட்டணங்களை செலுத்துவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுமதி கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்டார் சட்டங்களுக்கு அமைய மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் 60 நாட்களுக்குள் மேன்முறையீடு தாக்கல் செய்ய முடியும். குறித்த இலங்கை இளைஞருக்கு கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை இழப்பீட்டை பெற்றுக்கொண்டு அவருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு உயிரிழந்த நபரின் உறவினர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்டாரில் பணியாற்றிய இந்திய பிரஜை ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்தமைக்காக 22 வயதான வெங்கடாச்சலம் சுதேஷ்கருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கந்தானை பகுதியைச் சேர்ந்த சுதேஷ்கர் 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கட்டாருக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ளதுடன் 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். பாரத லட்சுமண் கொலை சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட 13 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர இந்த விடயத்தினை கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன சில்வா முன்னிலையில் இன்று தெரிவித்தார். தண்டனை சட்டக்கோவை 146, 300 மற்றும் 296 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பாலித பெர்னாண்டோ தீர்மானித்துள்ளதாக ஷானி அபேசேகர நீதிமன்றத்தில் கூறினார். சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் அந்த வழக்கு 6ஆம் இலக்க நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவது வழமையான விடயம் என குறிப்பிட்ட நீதவான் அதனை அங்கு மாற்றுவதாகவும் கூறினார். பஸ் கட்டண திருத்தம் அல்லது எரிபொருள் மானியங்கள் வழங்குவது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் வெற்றியளித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. தனியார் போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தமது சங்கத்துடன் இது தொடர்பில் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை விரைவில் அறிவிக்க உள்ளதாக சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 தினங்களுக்குள் பஸ் கட்டண திருத்தம் அல்லது எரிபொருள் மானியங்கள் வழங்குவது தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக தனியார் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் விக்டர் சமரவீர கூறினார். அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு சிறந்த தீர்வொன்றினை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் பலத்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வாழ்க்கை வழமைக்கு திரும்பவில்லை. வெள்ள அனர்த்தத்தினால் தமது நாளாந்த ஜீவனோபாயத்தை இழந்துள்ளதாக திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
மழைநீரை நம்பியே பெருமளவிலான விவசாயிகள் நெற்செய்கையினை முன்னெடுக்கின்றனர். எனினும் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமது வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்கும் நோக்கில் இப்பகுதி மக்கள் இம்முறை வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் வேளாண்மை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இம்முறை போகத்திற்காக சுமார் 1 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றுள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். கந்தலகுளம் வான் திறந்ததால கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் எமது பகுதியில முழுமையாக பாதிக்கப்பட்டிருச்சு. விவசாய நிலங்கள் கந்தலகுளம் வான் திறந்து கிட்டத்தட்ட 6 தடவையாக இந்த பெரும்போகத்திலே துறக்கப்பட்டிருச்சு. 6 தடவையிலையும் 2000 ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. 3000 ஏக்கர்ல 2000 ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு. மிஞ்சி இருக்கிற இந்த 1000 ஏக்கரையும் பகுதி அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை கூட எங்களுக்கு வெட்டி சீர் செய்வதற்கு விவசாய உபகரணங்களை கொண்டு போய் செய்வதற்கு எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. கந்தலாய் குளத்தின் வான்கதவுகள் அடிக்கடி திறக்கப்பட்டமையினால் இக்குளத்திற்கு கீழுள்ள கிண்ணியா விவசாய சம்மேளன பிரிவின் பகிரான் வெட்டை, ஆயிலடி, வான் எல போன்ற பகுதிகளின் விவசாய நிலங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கொசுமன் கடவள, பகிரான் வெட்டை, ஆயிலடி ஆகிய வாய்க்கால்கள் ஒடுக்கமாக காணப்படுவதால் அதிகளவில் வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் பிரவேசிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிட்டத்தட்ட 6 தடவைகள் இந்த வான்கதவுகள் துறக்கப்பட்டிருச்சு. இதனால இந்த நீர்கள் செல்வதற்கு கொசுமங்கடவல் ஆறு அகலம் காணாது. இந்த அகலத்தை ஈடு செய்வதற்கு 50 மீட்டர் அளவு இதை அகலமாக வெட்டி இதனை சீர்சார்த்தும் போதுதான் இந்த வான் தண்ணிகள் கடலுக்கு செல்ல முடியும். இந்த வாய்க்கால்களை அகலப்படுத்தும் பட்சத்தில் தமது விவசாய நிலங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இயற்கையை நம்பி ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கும் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் பிரதேசத்தில் உள்ள தென்னை மரங்களில் ஒருவிதமான நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தெங்கு பயிர்ச்செய்கைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் உளுவில் பகுதியில் உள்ள தெங்கு தோட்டங்களில் இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலாவதாக தென்னோலைகளின் நுனிப்பகுதிகள் கருகுவதுடன் பின்னர் சிறிது சிறிதாக மரம் முற்றாக பாதிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அண்மை காலமாக பிரதேசத்தில் தென்னை மரம் எல்லாம் ஒரு வகையான நோய்க்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தென்னை மரங்களை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உளுவில் பிரதேசத்திலே தென்னை மரங்களுக்கு ஒரு நோய் பிடித்திருக்கின்றது. அந்த நோய் தென்னை மரத்தின் ஓலைகள் எல்லாம் கருகி நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நோய் தாக்கம் காரணமாக தாம் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக தெங்கு உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து தமது ஜீவனோபாயத்தை மேம்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உயர்தரத்தில் சித்தியடைந்த அனைவரையும் இணைத்துக் கொள்ள புதிய அரச பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் கையொப்பங்களை சேகரிக்கும் நிகழ்வு ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர்களுக்கான குரல் அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. පහුගිය උසස් පෙළ විභාගයේ ප්‍රතිඵල නිකුත් වෙලා ඒකත් එක්ක විශ්වවිද්‍යාල සුදුසුකම් ලැබපු கடந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்ற 1,40,000 மாணவர்கள் தங்களது பல்கலைக்கழக எதிர்பார்ப்பு தொடர்பில் நிச்சயமற்ற தன்மையுடன் உள்ளனர். 2012ஆம் ஆண்டு உயர்தரத்தில் தோற்றி சித்தி அடைந்தவர்களுள் 1,44,000க்கும் அதிகமானவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனினும் 22 தொடக்கம் 23,000க்கும் அதிகமானவர்களை அரசாங்கம் பல்கலைக்கழகங்களில் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என நாம் நினைக்கின்றோம். 3,50,000 மாணவர்களுள் 13,000 பேரை பல்கலைக்கழகங்களில் அனுமதித்து 3,37,000 மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் இழக்கப்படும் நாடு ஒன்றிலேயே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 3,37,000 ඒ නිසාම තමන්ට උසස් අධ්‍යාපන අවස්ථා අහිමි වෙන රටක තමයි අපි අතරම ගත්තොත් මේ මොහොතේනකොට ජීවත් වෙන්නේ.
ஆனைமடு புத்தளம் வீதியின் ஆடிக்கம சந்தியை இடைமறித்து பிரதேசவாசிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆடிக்கம மகஹொம்பு கடவள வரையான 7 கிலோமீட்டர் வீதியை நிர்மாணித்து தருமாறு கோரியே பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆடிக்கம புனவிட்டிய கொஹொம்ப கேஸ்வேவ மயிலவேவ ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த வீதியின் நிர்மாண பணிகளுக்காக கடந்த வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியாவில் பொருட்களை ஏற்றிச் சென்ற லோரியொன்று கவிழ்ந்ததில் 2 காயமடைந்துள்ளனர். இன்று காலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியாவை நோக்கி பயணித்த பொருட்களை ஏற்றிச் சென்ற லோரியொன்றே எவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விபத்தினால் லோரியிலிருந்து பல பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சீனாவின் ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட நடன நிகழ்வுகள் அனைவராலும் ரசிக்கப்படும் ஒரு விடயமாகும். சீனர்களின் நடன நிகழ்வொன்றை பார்வையிடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் நேற்று எமக்கு கிட்டியது. சீனாவின் கலாசாரத்தை பிரதிபலிக்கும் இந்த நடன நிகழ்வு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலாசார மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் கலை மற்றும் கலாசார அமைச்சர் டி.பி. ஏகநாயக்க உள்ளிட்ட சிலர் வருகை தந்திருந்தனர். அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தயார்படுத்தல்கள் தொடர்பில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான மைதானம், தங்குமிடம் உள்ளிட்ட ஏனைய வசதிகளின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் பிரேசில் அதிகாரிகளுடன் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் நேற்று கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. உள்ளூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் இதன் பொது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பணிகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படாமை தொடர்பிலும் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அடுத்த ஒலிம்பிக் போட்டி பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை 2014ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி பிரேசிலில் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியாளர் செய்தியினை 2:15க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.